லைவ் அப்டேட் இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. ஜெஃப்ரி வந்து ஒரு இன்னசென்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து 3 பேர் டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாக்லின்னு, சௌந்தர்யா, அப்புறம் அருண் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு வந்து சிட்டப்ஸ் வந்து செய்ய முடியாதுன்னா ஃபஸ்ட்டே வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. அவன் ஏன் செஞ்சான்? அவன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னசென்ட் மாதிரி வந்து இந்த மாதிரி எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான்ல. அப்போது இது வந்து ஜெஃப்ரி மேலேயும் தானே தப்பு இருக்குது. அவன் வந்து அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து எடுத்து வைக்கிறாப்புல. அதுக்கு ஜாக்லின் வந்து மழுப்புறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன்டா சொல்ல அப்படிங்கும்போது அவன் ஏதோ காரணம் சொன்னான் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து கேமை ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்றைக்கி சௌந்தர்யா விளையாண்ட கேமு, சௌந்தர்யா கெட்ட பேர் வர்றது காரணமாக யாருன்னா ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி 2 பேர் தான். இன்றைக்கி தேவையில்லாமல் தர்ஷிகாவை அடிக்க போனதுக்கு காரணம் ஃப்ரெண்டு இவங்களுக்காக தான், ஜாக்லினுக்காக தான். ஜாக்லின் நல்லா தெளிவாக அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசிச்சு. அதே மாதிரி தான் நேற்றைக்கு வந்து மஞ்சரிட்ட நாய் மாதிரி உள்ளே விட்டதுக்கு காரணம் தன் சண்டையில் இல்லை, ஜாக்லின் சண்டையில். அதே மாதிரி இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வருது ஜெஃப்ரிக்காக போய், அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு ஏன் தோப்பு பணம் போட்டிங்கன்னு கொடுத்தது போய் ஜாக்லினுக்காக வந்து தர்ஷிகாட்ட சண்டை போட்டது வரை எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் என்ன ஆகி போச்சு, ஜாக்லின் தான். இதில் கேமே விளையாடாமல் இன்றைக்கி கேமை முழுக்க தன் கேமை தானே அழிச்சிக்கிறாங்களோ சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உண்மை அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.